குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பொது பலன் எப்படி சார் இருக்கு? பொது பலன் சொல்லணும்னா நிறைய பேருக்கு தூக்கம் போயிடும். இயற்கை பேரிடர்கள் காணப்படும். தண்ணி வந்த இடத்துல எல்லாம் தண்ணி வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். மக்கள் சொத்துக்களை மக்களே கொள்ளையடிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். இங்கே தேர்தல் நடக்க போகுதுன்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துருக்கோம். இந்த காலகட்டத்தில் இந்தியாவினுடைய கை ஓங்கி இருக்கும். டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட் எல்லாம் அசுர வேகத்தில் வளர்ந்து காட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆனால் உலகத்தில் நிம்மதி இருக்குமானா இருக்காது. இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. மத கலவரங்கள், இனக்கலவரங்கள் இதையெல்லாம் இருக்கும். கார்ப்பரேட் மட்டும்தான் எல்லா தொழிலையும் வந்து நிற்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். முதலாளியாக இருந்தவங்கெல்லாம் வேலை செய்யக்கூடிய அளவுக்கெல்லாம் போயிடும். நான் பயமுறுத்தல. நிலநடுக்கங்கள், இந்த பஞ்சபூத சேதங்கள் அதில் நிறைய அளவுக்கு ஏற்படும். செவ்வாயும் ராகுவும் சேரும் காலத்துல சில பிரபலங்கள் அகால மரணங்கள் நிச்சயமாக இருக்கும். பொது பலன் எப்படி சார் இருக்கு? பொது பலன் சொல்லணும்னா நிறைய பேருக்கு தூக்கம் போயிடும். ஏன்னா சனி வந்து சொந்த வீடான கும்பத்தில் வருகிறார். குருவோட வீட்டில் ராகு இருக்கிறதும், சனிக்கு 8ஆம் இடமான கன்னியில் கேது இருப்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே போல் குருவானவர் செவ்வாய் வீட்டில் இருக்கார். அவருக்கு சனி பார்வை இருக்கு. அதாவது கும்பத்தில் வரக்கூடிய சனி நியாயவான். அவன் சொந்த வீட்டிலே வரான். மகரத்தில் ஏற்கனவே சொந்த வீட்டில் இருந்தார். உலகத்துக்கு எப்படியெல்லாம் போட்டாருன்னு தெரியும். அவர் ஏற்கனவே குரு வீட்டில் இருக்கிற காலகட்டத்திலே எல்லா லெவல்லையும் போடுன்னு போட்டார். இப்போ மகரம், அடுத்தது இப்போ கும்பத்துக்கு வந்திருக்கார். டெவலப்மெண்ட்டு, அத்தாரிட்டிஸு, மருத்துவத்துறையில் பெரிய புரட்சிகள், மனிதனுடைய இந்த மல்டிபிள் ஆர்கனுக்கெல்லாம் விமோசனம் கிடைப்பது, எல்லா லெவல்லையும் இந்த நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிற புரட்சியெல்லாம் ஏற்படும். டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட்டெல்லாம் அசுர வேகத்தில் வளர்ந்து காட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆனால் உலகத்தில் நிம்மதி இருக்குமானா இருக்காது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டெல்லாம் வேலைகளில் வந்து திருப்பூர், பாம்பே இது போல் ஏரியாலெல்லாம் தொழில் பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடையும். குஜராத்தெல்லாம். ஏன்னா இந்த எக்ஸ்போர்ட்ஸு மற்ற நாடுகள் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியை இழக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். இப்போ திருப்பூரில் 1000 மிஷின் வச்சு ஒருத்தர் வேலை செஞ்சுருந்தாங்கன்னா அவர் 100-200 மிஷின் வச்சு வேலை செய்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கார்ப்பரேட் மட்டும்தான் எல்லா தொழிலையும் வந்து நிற்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் 100 மிஷின் 200 மிஷின் போட்டு முதலாளியாக இருந்தவங்கெல்லாம் வேலை செய்யக்கூடிய அளவுக்கெல்லாம் போயிடும். நான் பயமுறுத்தல. இதெல்லாம் இந்த அமைப்பெல்லாம் ஏற்படக்கூடிய சனி இருக்கக்கூடிய கும்பத்தில் இதெல்லாம் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போல் நிலநடுக்கங்கள், இந்த பஞ்சபூத சேதங்கள் அதில் நிறைய அளவுக்கு ஏற்படும். ஏற்கனவே இந்த சனி வந்து சோபகிருது வருடத்தில் வருகிறது. அடுத்ததாக குரோதி வருடம், அடுத்ததாக விஸ்வாச வருடம். இந்த 3 வருடத்தில் இந்த கும்பத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வருடத்தினுடைய பொது பலன், மக்கள் சொத்துக்களை மக்களே கொள்ளையடிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். உணவை கொள்ளையடிப்பது, பணத்தை கொள்ளையடிப்பது உலகத்துலலாம் ஏற்படும். ஏதோ இந்தியாவில் தான் ஏற்படும்லாம் பார்க்காதீங்க. அப்போ என்னன்னா பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடுகள்ல இருந்து எல்லா நாடும் வீழ்ச்சி அடைகிறதெல்லாம் காணப்படும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு தெய்வ நம்பிக்கை அதிகமாக ஏற்பட்டு தெய்வம்தான் ஒரே அடைக்கலம்னு ஓடும். இந்து தர்ம சாஸ்திரங்களுடைய அனுகூலம் ஏற்படும். எல்லா மதத்திலையும் ஒத்துமை வேண்டி எல்லாரும் கதற ஆரம்பிச்சிருவாங்க. தெய்வம்லாம் ஒன்று தான், நமக்குள்ளே எதுவும் இல்லைன்னு ஆகிடும். நான் பெரியவனா நீ பெரியவனான்னு அடிச்சுன்னு இருந்த அமைப்பெல்லாம் மாறும். அதாவது அமெரிக்கா மாதிரி எங்கள் நாடு மாதிரி இல்லைன்னு இந்த பிலிம் காட்டியிருந்தவங்கெல்லாம் பயந்து போயிடுற நிலைமெல்லாம் ஏற்படும். அதே போல் லண்டன் யூரோப்பெல்லாம் பெரிய லெவலுக்கு பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். இதெல்லாம் நாங்கள் தமாஷா சொல்கிறதா இருந்தாலும் நடக்க நீங்கள் பார்க்கலாம். அதே போல் தங்கத்தின் விலை வந்து அபீரிதமாக ஏறக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போல் வந்து பெரிய சாதாரண லெவலில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்லாம், ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கானங்கள்லாம் அம்பானி அதானிக்கு போட்டி போடக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஷேர்லாம் வந்து எந்த லெவலுக்கு வரும். புது கண்டுபிடிப்புகள் வந்து உலகத்தை ஆட்டி வைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா விவசாய பொருள் விலை, இந்த பொருளெல்லாம் விலைவாசி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும்.
சட்டங்கள் தான் பெரிய தொந்தரவு ஏற்படும். இந்த பணம் வந்து ரூபா நோட்டா வச்சுக்கிறதுக்கு வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலைமை ஏற்படும். எல்லாமே டிஜிட்டல் ஆகிடும், சுற்றி டிஜிட்டலாகவே இருக்கும். யாருக்காவது டிப்ஸ் கொடுக்கறதுக்கு கூட எல்லாமே வந்து அந்த டிப்ஸே கூட டிஜிட்டலில் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அதே போல் வந்து மனிதன் சம்பாதிக்கக்கூடியதில் கிட்டத்தட்ட 65% டேக்ஸே போயிடும், எல்லாத்துக்கும் வரி போயிடும். ரோட்டில் வண்டியில் நடந்தாலும் சரி, இனி நடந்து போகிறதுக்கு கூட டோல்கேட்டு போட்டாலும் போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு நான் சொல்கிறது வந்து ஆச்சரியமாக தமாஷா இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு வரி வந்து எல்லா ரூபத்திலும் இருக்கும். ஜிஎஸ்டி இருக்கும், இன்கம் டேக்ஸ் இருக்கும், செல் டேக்ஸ் இருக்கும், வீட்டு வரி இருக்கும், மின்சார வரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் அமைப்பு வந்து கண்மூடித்தனமாக இருக்கும். எந்த ஆட்சியாளரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். இயற்கை பேரிடர்கள் காணப்படும். அதாவது தண்ணி வந்த இடத்துல எல்லாம் தண்ணி வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். கடல் வந்த இடத்துலலாம் கடல் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஒரு பக்கம் டெவலப்மெண்ட்டாக காணப்படும், ஒரு பக்கம் இதனால மக்களுக்கு நிறைய விஷயம். குப்பை நோய்கள் வருமா, குப்பையிலேருந்து பரவக்கூடிய தொற்று நோய் உபத்திரம்லாம் பரவக்கூடிய அமைப்பு இந்த சனிப்பெயர்ச்சியிலேருந்து ஏற்படுவது தான் கண்கூடாக பார்க்கலாம். வைரஸ் நுண்ணுயிர்களுடைய பரவம் வந்து நோய்கள் அதாவது எல்லா மருந்துகளும் கண்டுபிடிச்சாலும் புது நோய்கள் வருவதெல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆக மொத்தத்தில் பக்கத்து நாடுகள், யுத்த பூமி நாடுகள், போராட்டங்கள், தீவிரவாதங்கள். ஏனென்றால் ராகு குரு வீட்டில் இருக்கிறனால நிம்மதியே இல்லாமல் இருக்கணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அதே போல் பெரும் தலைவர்கள்லாம் நீங்கள் உடனே வயசானவங்களை போய் பார்க்காதீங்க. இளம் தலைவர்கள்லாம் தேகாரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக்கணும், எதிரிகள் விஷயத்தில் கவனமாக பார்த்துக்கணும். கடுமையான சட்டத்திட்டங்கள். ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா பெண்களுக்கு அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி தான் இந்த கும்பத்தில் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி. பெண்கள் எல்லா டெவலப்மெண்ட்டாக ஆகிடுவாங்க. பெண்கள் லெவலில் வேறு லெவலில் இருக்கும். அரசியலாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், சயின்டிஸ்டாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ்லையாக இருக்கட்டும், பெண்கள் தான் நிறைய லெவலுக்கு உலக லெவலில் இருப்பாங்க. அதில் குறிப்பாக இந்தியாவில் பெண்களுடைய வளர்ச்சி அபிரிதமான வளர்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டம். இந்த சனிப்பெயர்ச்சி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகக்கூடியதுக்கு முன்பாக பெண்களுக்குன்னு தனி சிறப்புகள், பெண்களுக்குன்னு தனி சட்டங்கள், பெண்களுக்குன்னு பலவிதமான பாதுகாப்புகள் நிறைய வரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த சனிப்பெயர்ச்சியில் காணப்படும். நான் விட்டுட்டு போனது மீதியை அண்ணன் சொல்லுவார். திரு செல்வி அவர்களே எல்லாத்தையும் ஃபீல்டை முடிச்சிட்டார். ஏன்னா ஒரு டாபிக் விட்டார். உலகத்துக்கே படி அளக்கக்கூடிய சனீஸ்வரர் இந்தியாவுக்கு வந்து அரசியல்ல தேர்தல் நடக்க போகுது. அந்த தேர்தல் எப்படிப்பட்ட தேர்தலாக இருக்கும்? ஏப்ரல் மாதம் சூரியன் உச்சம் பெறும் காலத்துல, இங்கே ஆட்சி பெறக்கூடிய சனியினது காலத்தில், சனீஸ்வரருடைய காலத்துல இங்கே தேர்தல் நடக்க போகுதுன்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆகவே இந்த காலகட்டத்துல இந்தியாவினுடைய கை ஓங்கி இருக்கும். உயர்வுக்கேற்ற உழைப்புக்கேற்ற உயர்வு, உயர்வுக்கேற்ற தனம், உயர்வுக்கேற்ற வரவு, இப்படின்னு எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனாலும் அந்த சனியும் செவ்வாயும் ராகுவும் சேரும் காலத்துல அகால மரணங்கள் நிச்சயமாக இருக்கும். சில பிரபலங்கள், அது சினிமா நட்சத்திரங்களாக இருக்கலாம் அல்லது அரசியல்வாதிகளாக இருக்கலாம், எதுக்கு எடுத்தாலும் நம்ம இவங்க 2 பேரும் தான் ரெஃபரன்ஸ் பண்றோம். உழைப்பவர்கள் கூட எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதையெல்லாம் நம்ம சொல்லணும். பேர் புகழும் எடுத்தவர்கள் எத்தனையோ துறையில இருக்காங்க. ஆகவே பேரும் புகழும் எடுத்தவர்கள் அத்தனை பேரும் உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், சரியானபடி எக்ஸசைஸ் பண்ணணும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. மத கலவரங்கள், இனக்கலவரங்கள், இயற்கை அழிவுகள், இது எல்லாம், எலக்ட்ரிசிட்டி ஃபெயிலியர், நெருப்பினால் பிரச்சனைகள், இது எல்லாம் இருக்கும். அதுவும் அந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியில இருந்து ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் மிக கவனமாக இருக்கணும். மற்ற எல்லாத்தையுமே அண்ணன் சொல்லிட்டார். ஆகவே இந்த காலகட்டங்கள்ல நீங்க சரியானபடி உங்களுடைய தேர்வுகளை சரியாபடி செஞ்சா இந்தியாவினுடைய எதிர்காலம் மட்டுமல்ல, உங்களது எதிர்காலமும் நல்லா இருக்கும். அப்படிங்கிறதா சனிப்பெயர்ச்சியினுடைய வெளிப்பாடு. ரொம்ப நன்றி சார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.